கையெழுத்து போடணும் அவ்வளவுதானே சார்? ஸ்டேஷன்ல வந்து போடுவாங்க சார். மேடம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறோம், சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க சார், நான் வரேன். ஜீவானந்தன் எஸ்கேப் ஆயிட்டதா போலீஸ் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. தர்ஷினி கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் ஏன் எஸ்கேப் ஆனாரு? அவரை சுட்டு பிடிக்க ஆபீஷியல் ஆர்டர் கொடுத்திருக்காங்களாம். ஒருவேளை அவர் ஏதாவது பண்ணிட்டு வந்து இந்த போலீஸ் இப்படி சொல்றாங்களா, இல்ல நிஜமாவே அவர் தப்பிச்சிட்டாரா? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமாவே இருக்கு. நம்மளையே போட்டு அந்த அடி அடிச்சுட்டு கோர்ட்ல மறைச்சாங்கல்ல, இப்ப அவரும் ஏதாவது பண்ணிட்டு ஜட்ஜி கிட்ட மறைக்கிறாங்களோ என்னவோ. நம்ம பிள்ளை இப்போ பத்திரமா கிடைச்சிட்டா, தர்ஷினி சேஃபா இருக்கா. ஆனா அந்த குழந்தை வெண்பா அவளோட அப்பாவை எழுந்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, தர்ஷினிக்கு தான் அதுக்கான பதில் தெரியும்க்கா. முதல்ல நம்ம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம்க்கா, வாங்க. மேடம், நாங்க கிளம்பலாமா மேடம்? இல்ல ஈஸ்வரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். ஐயோ, ஏன்?